ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் புதுசாக தஞ்சை மக்களுக்காகவும் அண்ட் என்ஆர்ஐஸாக நிறைய அங்கே இருப்பாங்கன்றதை ஃபோக்கஸ் பண்ணியுமே இந்த லாங்வெல் மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கதான் நம்ம நிறையா கேட்டோம். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கா, ஒர்த்தா இல்லையா அப்படின்ற சம் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் சேர்த்தே இங்கே உள்ள ஃபன் ஜோன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் இந்த மாலுக்கு போயிருந்தோம். போனோடனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருந்தது. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாருக்குமே. நாங்களும் கொஞ்சம் டிலேவாக தான் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. உள்ளே போனோடனே இந்த கொக்கோட அந்த ஸ்டாச்சு வந்து செம்ம சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக. முக்கியமாக மால்லலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனே அந்த முன்னாடி வச்சிருக்க அந்த ஸ்டாச்சு தான். அதுதான் பெரிய அட்ராக்டிவாக இருந்தது அங்கும் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சதுமே. மால்ஸ்னாலே ஹைஃபைடாக தான் இருக்கும் அப்படின்ற இடத்துல இங்கே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, முக்கியமான பிராண்ட்ஸான மேக்ஸிட், பென்பர்னு நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. பட் பட்ஜெட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நாங்கள் ஒரு 2 டிஷர்ட் மட்டும் குட்டீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டாப் ஃப்ளோர் போயிட்டு வந்து ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட் இருந்தது. ஃபுட் கோர்ட்டோட அந்த டர்னிங்லேயே வந்துட்டு கிட்ஸ்க்கான அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஜோன் வந்துருச்சு. இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. அது எல்லாமே ஒன்றா என்னன்றதை பார்த்துருவோம். அஸ் யூஸ்வல் நாங்கள் வந்து கார்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, Thursday மட்டும் ஹாஃப் ப்ரைஸ் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து கார்டு வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500 rupees தான். நாங்கள் வந்து 500 rupees ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுதான் ரீசார்ஜும் பண்ணோம். பட் அங்கே என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அது பத்தவே இல்லை அந்த பாயிண்ட்ஸ். நம்ம 1000K பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்தது. பிகாஸ் அங்கே உள்ள கேம்ஸும் சரி, அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. பெரியவங்களுமே அதை நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டோம். போனீங்கனாலே மெயின் ஸ்க்ரீன் கார்டில் அந்த என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணாலுமே ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. நம்ம அடிஷ்னல் டிக்கெட்ஸும் கூட கெயின் பண்ணலாம். இந்த ஃபன் ஜோனில் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி பற்றி இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாலில் ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நான் சொல்லி ஆகணும். என்ஆர்ஐலாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நிறைய மால்ஸ் வந்து இந்தியாவில் நான் போயிருக்கேன். அண்ட் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய மால்ஸ் போயிருக்கேன். பட் மேக்ஸிமம் ஆஃப் மால்ஸ் வந்து சேமாக அந்த ஃபன் ஜோனில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேமாக இருக்கும். இதில் வந்து என்ஆர்ஐ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இந்த ஃபன் ஜோனில் மட்டும் இல்லை, மால்ஸ்லேயே ஒரு சில ஷாப்ஸும் சரி, ஃபுட் கோர்ட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நிறைய என்ஆர்ஐஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஆல்சோ தஞ்சாவூர் மக்களுக்கு ஏற்றாப்புல யூசர் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்லையும் இருந்தது. அதுதான் இதில் ஹைலைட்டே. அப்படியே இந்த ஃபன் ஜோனில் வந்து டாப்பில் ஒரு ஃப்ளோர் இருந்தது. ஸோ அது வந்து புதுசாகவே இருந்தது. அந்த ஃப்ளோரும் போய் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருந்தது. போனதுமே பசங்களுக்கு அஸ் யூஷுவல் கிட்ஸோட அந்த ப்ளே டாய்ஸ் அண்ட் அந்த ரைடு எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ஃபன் ஜோன் ஆன ஏரியா, அந்த பால் விளையாடுறது, அந்த திங்ஸ்லாம் கூடயுமே பசங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. எதெல்லாம் கார்டில் ரீசார்ஜ் பண்ணி விளையாட முடியுமோ எல்லாமே விளையாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு நாள் தான் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம பேக் டு துபாய் போகணும் அப்படின்ற ரீசனுக்காக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணதே யூஸ் பண்ணிடுவோன்னு போனோம். பட் எங்களுக்கு அதுக்கும் மேலே தான் அது வந்துச்சு. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணுற மாதிரி, நாலேஜபிளாக ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருந்தது. அவங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரியவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹைலைட்டடான ஒரு கேம் இருந்தது. அதுதான் ஸ்பேஸ் ஜெட்டு. ஃபுல்லாக அப்படியே நம்ம வானத்திலே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது 3D எஃபெக்டில். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்னே சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அதை மட்டும் தனியாக கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் வந்து ப்ளே பண்ண விடும்போது அங்கே உள்ள ஒரு ஆள் வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க. அவங்களே நம்ம கிட்ஸை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இதுவே வந்து நம்ம இங்கே துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து உள்ள ஒரு ஆள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ஸோட செப்பரேட்டாக ஒரு ஆள். இது வந்து ரொம்பவே குட்டியான அந்த ப்ளே ஏரியான்றதுனால ஒரு ஆள் அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னோட கிட்ஸை ரொம்பவே சூப்பராக டேக் கேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆள் இந்த ஃபன் ஜோனுக்குள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்கேயுமே நமக்கும் போர் அடிக்கல, கிட்ஸ்க்கும் போர் அடிக்கல. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஏரியாவில் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாலோட இன்னும் நியூ அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிருந்தப்ப பார்பிக்யூ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் அண்ட் 180 வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறதாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம்.
மேபி இப்போ வந்து ரீசெண்டாக அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா நாங்கள் வந்து நியூஸ் பார்த்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்க்காதவங்க, இப்போ இன்னும் அந்த மால் போகாதவங்க, போனவங்க எல்லாருமே போய் செப்பரேட்டாக அந்த பார்பிக்யூ மட்டுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஆல்ரெடி பார்த்தவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சு ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நேராக ஃபுட் கோர்ட் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னி தோசை, ஹேட்ரிக் தோசை ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் தோசையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸுக்கு அஸ் யூஸ்வல் பீஸானா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எந்த மால் போனாலும் இந்த பீஸா செக்ஷன் கிராஸ் பண்ணாமல் வர முடியாது. அந்த மாதிரி பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதோட இந்த 2 கார்லிக் பிரெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது. நாங்கள் வந்து பீஸா ஹட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து அந்த பீஸா ஹட்டில் சாப்பிட்டு தான் அந்த பழக்கமே. பட் யூஏல இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ரொம்பவே லேட்டாக போனனால நாங்களும் இன்னும் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் லாஸ்ட்டாக அந்த மால்லேருந்து எக்ஸிட் ஆனோம். ஸோ இன்னும் சொல்ல போனால் எஸ்கலேட்டர்லேருந்து லிஃப்ட்லேருந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் நாங்கள் போயிட்டு அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த எஸ்கலேட்டர் மட்டும் ஆப்ரேட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் போயிருந்தோம். ஓவராலாக மால் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தேனே சொல்லலாம். தஞ்சாவூரில் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்லை, வேறு உள்ள டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க கூட இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒர்த்தான மால். போன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.